வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்கோ கிச்சனில் வாழைப்பூ குழம்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நார்மலாக இந்த குழம்புக்கு வந்துட்டு நம்ம அவுட்டரில் இருக்கிற அந்த பூக்கள் வந்துட்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் ஒரு 10-15 மடல் உரிச்சிட்டு உள்ளார இருக்கிற பூக்களை நல்லா சாஃப்டாக இருக்கிற பூக்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், ஜீரகம் சேர்த்து பொரிய வச்சுக்கலாம். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லெண்ணெயே சேர்த்து பண்ணுங்கள். இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பூண்டு பற்கள் நல்லா தட்டிட்டு சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாறி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது அந்த குழம்போடைய வாசனையும் சரி, டேஸ்ட்டும் சரி ரொம்பவே நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் பயன்படுத்திக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா தக்காளி குழஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போது இந்த தக்காளி நல்லா வதங்குற நேரத்தில் நல்லா சிம்மருக்கு மாற்றிட்டு நம்ம ஒரு மசாலா விழுது ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 5 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு 3 சில் தேங்காய் சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி இது கூடவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த மாதிரி வெங்காயம் சேர்த்து அரைக்கும்போது அந்த வாசனை வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் குழம்புல. அது மட்டும் இல்லாமல் அந்த ஜீரகம், சோம்போடைய வாசனைலாம் அந்த குழம்பு சாப்பிடும்போது ரொம்பவே அட்டகாசமாக நல்லாயிருக்கும். அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு சேர்த்துருக்கேன். இது ஒரு 2 நிமிஷம் மிதமான தீயில வச்சு நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போது நம்ம சேர்த்த மசாலாவை நல்லா வெந்து அழகாக வந்திருக்கு. அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு இது கூடவே நம்ம அலசி எடுத்துருக்கிற நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவும் இது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நல்லா பூக்கள் அந்த உள்ளார இருக்கிற நல்லா சாஃப்டான பூவை தான் எடுத்திருக்கேன். நான் அவுட்டர் லேயர்ஸ்லாம் நான் எடுக்கலை. நல்லா ஒரு கை அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னா இந்த குழம்புக்கு திட்டமாக இருக்கும். நார்மலாக நம்ம வந்துட்டு ஒரு 5 பேர் வரைக்கும் கூட சாப்பிட்லாம். இப்போது இது நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூடவே நம்ம இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 3லேருந்து 3.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் தேங்காயும் அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால காரம் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் தெரிய ஆரம்பிக்கும். அதனால் ஒரு 3.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது மசாலா சேர்த்து நல்லாவே கலந்தாச்சு. ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளியை நல்லா ஊற வச்சுருக்கேன். அந்த தண்ணியவும் இது கூட சேர்த்துடலாம். புளி தண்ணியை திட்டமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போது புளி கரைசலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக நிறையவே தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். அந்த புளி அந்த மசாலா தூளோடைய பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைங்க. அதுக்கும் பிறகு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம சிம்மரில் வச்சுருக்கலாம் கொஞ்சம் நேரம். இந்த மாதிரி வாழைப்பூ குழம்புக்கு அந்த உள்ளார இருக்கிற பூக்கள் நல்லா சாஃப்டான பூ பயன்படுத்தினீங்க அப்படின்னா குழம்பு நமக்கு சாப்பிடும்போது அந்த பூலாம் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் அவுட்டர் லேயரில் இருக்கிற பூவை பயன்படுத்தினீங்க அப்படின்னா கொஞ்சம் நாராட்டம் இருக்கும் சாப்பிடும்போது. இப்போது குழம்பு நல்லா கொதித்ததும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம சிம்மருக்கு மாற்றி ஒரு 5 நிமிஷம் வைக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்பவே அழகாக சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு தயாராகிருக்கு. இந்த மாதிரி நம்ம தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி வைக்கும்போது எப்போவுமே குழம்பு நம்ம வச்சு முடித்த பிறகு இன்னும் கூட கொஞ்சம் திக்காயிடும். இதுதான் வந்துட்டு கரெக்டான பதம். இந்த வாழைப்பூ குழம்பு நம்ம சாதத்தோடு வச்சு சாப்பிட்டாலும் சரி, இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்டாலும் சரி ரொம்பவே அட்டகாசமாக நல்லாயிருக்கும். நீங்கள் கடைசியில் கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தால் போட்டுக்கோங்க. அது இல்லை, அதனால தான் நான் சேர்க்கலை. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த வாழைப்பூ குழம்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.